வெல்கம் டு கலீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக்கீரை புலாவ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரையை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சோன்னே ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இது வறுபட்டோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டு நல்லா வதக்கிவிடுங்க. முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன், இப்போ நான் போடுறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிங்க. அப்புறம் தயிர், ஒரு கப் தயிர் ஊற்றி நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்றா கலந்து வதங்கினோடனே கீரையையும் அதோடு ஊற்றுங்க. கீரை வதங்கினோடனே ஊற வச்சுருந்த அரிசியை அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. கீரையை நல்லா கிண்டினோடனே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டுனா 1:2 அளவுக்கு தண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணி நான் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் 1.5 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதித்தோடனே குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் எடுங்க. பாலக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.